Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இது நம்மளோட 17th கிளாஸ். இந்த கிளாஸில் வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடணும்னு தான் பார்க்க போகிறோம். இதுவும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஒரு டைப்பு. இதுக்கும் நம்ம 4 லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு போன கிளாஸில் வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடணும்னு பார்த்தா அதுக்கு வந்து நம்ம 3 லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். இந்த ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை போட்டுட்டு தான் அடுத்து ஒரு ஸ்டிச் போடுவோம். அப்படி போடும்போது தான் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான ஃபஸ்ட் நம்ம 4 லைன் ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போன கிளாஸில் போட்டோம் பார்த்திங்களா ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, அது எப்படிங்கிற தெரியலன்னா மேலே ஐக்கான் கொடுக்குற அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போது அதே மெத்தடில் நம்ம ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போடுறோம். ஃபஸ்ட்டு செகண்டு அண்ட் ஃபோர்த் லைன் யூஸ் பண்ணுறோம். தேர்ட் லைனை யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போட்டோம் அதே மாதிரி இந்த 3 லைனை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். அதாவது ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் யூஸ் பண்ணாமல் ஃபோர்த் லைன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுக்கலாம். கீழே சின்னதாக லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகைன் மேலே ரிவர்ஸில் திருப்பி செகண்ட் லைனில் ஒரு லூப் எடுத்து லாஸ்ட் லைனில் கொண்டு போய் அப்படி கீழே பட்டன் ஹோல் ஸ்டிச் கொண்டு வந்து அங்கே ஒரு லாக் ஸ்டிச். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். இதை டீட்டெயிலாக பார்க்கணுன்னா போன கிளாஸ்லேயே நான் டீட்டெயிலாக இந்த ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக வந்திருக்கும். அந்த மெத்தடுங்கிறதுனால நான் ஃபுல்லாக போட்டு அந்த லைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து எண்ட் நாட் போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம இன்னொரு பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு இதுலேருந்து செகண்ட் இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ தேர்ட் லைனை நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சதுனால அந்த லைனில் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு எப்படி கொடுப்போம் அதே மாதிரி கொடுக்குறோம். பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு செகண்ட் கிளாஸ் பட்டன் ஹோல் டைப்லேயே செகண்ட் டைப்பில் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மெத்தடில் தான் ரெண்டு இதுக்கும் சென்டரில் நம்ம தேர்ட் லைனில் பஞ்ச் பண்ணி மேலேருந்து கீழே இழுத்து ஒரு லாக் ஸ்டிச், அப்படி மேலே கொண்டு போய் அங்கேருந்து இழுத்து ஒரு கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச்சு. அந்த போட்டிருக்க லைனுக்கு 2 லைனுக்கும் சென்டரில் போடுறோம். அதாவது இது மாதிரி டபுள் கலர் கான்ட்ராஸ்ட் கலராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச்சு ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் போடுற பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, செகண்டாக போடுற பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ரொம்ப டைட்டாக இழுத்திங்கன்னா அந்த மேலே போட்டிருக்க ஸ்டிச்சஸ் வந்து லூஸ் விழும். அப்போ நீங்கள் வந்து கிளாத்தை வந்து ஃப்ரேம்லேருந்து எடுக்கும்போது அது ரொம்ப லூஸான மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்காதீங்க. இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயே நம்ம வந்து ரொம்ப இழுத்து போட்டால் கிளாத் சுருங்கும். அப்படி இல்லைன்னா அந்த மேலே போட்டிருக்க அந்த லாங் செயின் எல்லாமே லூஸ் ஆயிரும். ஸோ அதை மெயினாக நல்லா பார்த்துட்டு பொறுமையாக லூஸாகவே, ரொம்ப லூஸாக இல்லாமல் கரெக்டாக போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். டைட்டாக போடாதீங்க. இப்போது இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணி எண்ட் நாட் போட்டுக்கிறேன். இதுதான் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே பட்டன் ஹோல் ஃபில்லிங்கில் கொடுப்போம். அதே மாதிரி கொடுக்குறோம். ஃபில்லிங்கில் பக்கத்தில் கொடுப்போம். இதில் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலில் போட்டிருக்க செயினுக்கு சென்டரில் 2 செயினுக்கும் நடுவில் கொடுக்குறோம். இதே மாதிரி இப்போ ஷேப்ஸில் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி செமி சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு செமி சர்க்கிளில் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே நம்ம 4 இது ட்ரா பண்ண மாதிரி இதுலேயும் நம்ம 4 செமி சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணணும். செகண்டு ட்ரா பண்ணியிருக்கேன். அடுத்து தேர்ட் ஒரு செமி சர்க்கிள் அண்ட் குட்டியாக ஃபோர்த்லேயும் ஒரு செமி சர்க்கிள் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் சர்க்கிள்லாம் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு ஹாஃபை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதாவது சென்ட்ரலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லைன், செகண்ட் லைன், லாஸ்ட் லைன், ஃபோர்த் லைன் யூஸ் பண்ணுறோம். அது ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி போட்டோம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் லைன்லேருந்து ஆரம்பித்து செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணி ஒரு லூப் எடுத்து அகெயின் நம்ம தேர்ட் லைன். இதில் என்னென்னா நம்ம பக்கத்தில் நெருக்கமாக போகணும். மேலே கொஞ்சம் நல்லா கேப் பண்ணணும். ஏன்னா கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சின்ன அளவு சர்க்கிள் தான் இருக்குது. மேலே கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால கீழே பக்கத்தில் போடுங்க. மேலே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போடுங்க. இதே ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம கொஞ்சம் கேப் விட்டால் போதும். இப்போ இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அடுத்த சர்க்கிள் ஆஃப் சர்க்கிளையும் நம்ம இதே மாதிரி ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த சைட்லேயுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக அந்த செமி சர்க்கிளில் போட்டு கம்ப்ளீட் பண்ணி எண்ட் நாட் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுக்குறதுக்கு இப்போ இதுக்கு இன்னொரு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து அதை வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக போடுறோம். இதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டுட்டோம். ஸோ இந்த ஸ்டிச் போடும்போது வந்து நம்ம கீழே இருந்து கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரதுக்கு அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணோம். இதுக்கு வந்து நம்ம கீழேருந்தே போட்டு ஆரம்பிச்சுக்கலாம். பிளாக் கலரில் நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நார்மலாக போடுற பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சை தான் இந்த இடத்துல கொடுக்குறேன். இதில் நல்லாவே பார்த்தா தெரியும். மேலே அந்த ரெட் கலர் 2 செயினுக்கும் சென்டரில் அந்த லைனில் நான் பஞ்ச் பண்ணி பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு இப்போ இதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் ஒர்க்கு கொடுத்துருக்க ப்ராக்டிஸ் ஒர்க்கை என்னென்ன ஷேப்ஸ் கொடுத்துருக்கோனோ அதை நீங்கள் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது ப்ராக்டிஸ் ஒர்க்கில் எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். என்னோடய ஸ்டூடெண்ட் இருக்கிறவங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் நம்ம சேனலை பார்த்து நீங்கள் யார் கற்றுக்குறீங்கன்னா நீங்களும் நான் கொடுத்துருக்க ஷேப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த சென்டரில் இருக்க கேப்பை வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது லிங்க்கு அழகாக இருக்கும். இதை வந்து நம்ம ஃபெதர் ஸ்டிச்சஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பீகாக் ஃபெதர் ஸ்டிச்சு, ஒரு ப்ளவுஸ் ஒர்க் இந்த ஸ்டிச்சை மட்டும் வச்சுமே ப்ளவுஸ் ஒர்க் பண்ணலாம். நெக்கை சுற்றி இந்த ஸ்டிச்சஸ் மட்டும் கொடுக்கலாம். ஸ்லீவில் ஹேண்டில் கீழே சுற்றி இந்த ஸ்டிச்சஸ் வச்சுமே நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது பேசிக்கானது. இதுலேயுமே நிறைய வெரைட்டியாக நம்ம இன்னும் இதுக்கு சுற்றி நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்குற மாதிரி இதுக்கு சுற்றி பீட் ஒர்க்ஸ் கொடுக்கலாம். நம்ம ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் ஒரு ஒர்க்கை எப்படினாலுமே க்ரியேட் பண்ணலாம். ஒரு எந்த டிசைன்னாலும் நீங்களே க்ரியேட் பண்ணலாம். இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.